ஆனா எத்தனை வருடமா குழந்தை இல்லாம இருந்தீங்க? நான் 7 வருஷம் குழந்தை இல்லாம இருந்தது. என் வீட்டுக்காரர் தான் வேணா எடுத்து வளர்ப்போம் அப்படின்னு சொன்னாங்க. 29வது நாளே கார்டு போட்டு பார்த்தேன். செக் பண்ணிட்டீங்க. ஒரு முடி அளவுலதான் செகண்ட் கோடு விழுந்துச்சு. அப்ப நான் ரொம்ப கவனமா இருந்தேன். எல்லாரும் நிறைய பேசினாங்க. சரி. பிள்ளைக்கு இருக்கு, ஆஸ்பத்திரி அலையுது அப்படின்லாம் ரொம்ப பேசினாங்க. சரி. ஊருக்கு தான் பிள்ளை இல்லாம இருக்கா அப்படிலாம் நேர்லயே சொன்னாங்க. கன்சீவா இருக்கவளை பத்தி பொறாமப்படுதான். அப்படியே கன்சீவான விஷயத்தை எனக்கு தெரியப்படுத்த கூடாதுன்னே இருந்தாங்க. வந்து அந்த அளவு இந்த குழந்தையின்மை இல்ல இருக்கவங்க. நான் SSM சலாவுதீன், தென்காசி. துணை உணவுத்துறை சப்ளிமெண்ட் ஃபீல்டில் ஒரு 20 வருடங்களாக பயணிச்சிட்டு இருக்கிறேன். நிறைய நண்பர்களுக்கு சப்ளிமெண்ட் கொடுத்து அவங்கள ஆரோக்கியமாக வாழ வைக்கிறதுக்கு நாங்கள் உதவி செஞ்சிட்டு இருக்கோம். இன்னைக்கு யாரை சந்திக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விகேபுரம் பகுதியில் குழந்தையின்மையினால நீண்ட காலம் கஷ்டப்பட்டுட்டு ஒரு சில சப்ளிமெண்ட் மூலம் அவங்களுக்கு ஈஸியாக குழந்தை கிடச்சிது. ஸோ அது யார், அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அவங்க வெஸ்டீஜ் சப்ளிமெண்ட் மூலம் அவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆச்சு. அந்த சப்ளிமெண்ட் என்னென்ன, இந்த டீட்டெயில்கள் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சொல்லுங்கள் மேடம், உங்கள் பேர் என்ன? ராசாத்தி. அடையக்கருங்குளம். அப்போ வடமலைப்பட்டி. இங்கே கல்யாணம் ஆயிருக்கு. இங்கே உங்கள் சொந்த ஊர் வடமலைப்பட்டி. இந்த விகேபுரம் அடையக்கருங்குளத்தில் நீங்கள் வெஸ்டீஜ் சப்ளிமெண்ட் எடுத்து குழந்தை உண்டானீங்க அப்படின்றத சொன்னீங்க. நீங்கள் எத்தனை வருடமா கல்யாணம் ஆகி எத்தனை வருடமா குழந்தை இல்லாமல் இருந்தீங்க? நான் 7 வருஷம் குழந்தை இல்லாம இருந்தேன். ட்ரீட்மெண்ட் ஃபர்ஸ்ட் நார்மலா தான் எல்லா பக்கமும் பார்த்துட்டு இருந்தோம். கடைசியா தான் இந்த மாதிரி IUI பண்ணி பார்க்கலான்னு சொன்னாங்கன்னு பண்ணணும். 7 டைம் பண்ணோம். அது பீரியட்ஸ் வந்து 2வது நாளையில இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. மொத்தம் அமௌண்ட் 40,000 ரூபாய் வரும் ஒரு வாட்டி பண்ண. நான் 7 வாட்டி என்னால முடிஞ்ச அளவுக்கு பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா இனிமே குழந்தை இருக்காது, 2 பேருக்குமே எனக்கு கருக்குழாய் அடைப்பு, அப்புறம் ஒரு குழாய் வளைஞ்சிருக்குன்ட்டாங்க. குழந்தை இருக்கு வாய்ப்பு இல்ல, டெஸ்ட் பேபி வேணா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி 1,80,000 கெட்டுங்க, ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொன்னாங்க. நான் வீட்டுல ஒரே சண்டை போட்டேன். நீங்க பாருங்க, வீட்டை அடமான வச்சுனாலும் பண்ணுங்க அப்படின்னு சொன்னப்போ அப்புறம் சண்டையா வந்துட்டு இருந்தது. என் வீட்டுக்காரர் தான் வேணா எடுத்து வளர்ப்போம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அதுல இஷ்டம் கிடையாது. இருந்தாலும் சரி, நம்ம முடியாதுன்னு தூர போட்ட பிள்ளைய தானே எடுத்து வளர்க்க போறோம் அப்படின்னு சொல்லி சரின்னு ஒத்துக்கிட்டு அடாப்ஷனுக்கு அப்ளை பண்ணோம். அதுக்கு ஒரு 10 ரூபாய் கிட்ட கட்டணும், 10,000 ரூபாய் கட்டணும். அது சீனியாரிட்டி படி பாத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா தான் சுந்தரபாண்டியன் சார் சொன்னாங்க, இந்த மாதிரி வெஸ்டேஜ் சப்ளிமெண்ட்டை எடுத்து பாருங்க, இருந்தா அது சீனியாரிட்டி படி வரதுக்குள்ளே உங்களுக்கு குழந்தை இருந்ததுன்னா நல்லது தானே அப்படின்னு சொல்லி. அப்புறமா தான் அந்த ஸ்பைர்லினா, அப்புறம் அலவேரா, போலிக் ஆசிட், அதுக்கப்புறமா அந்த என் வீட்டாளுக்கு Q10 ஒண்ணு கொடுத்தாங்க. எலர்ஜினைன் 2 பேரையும் சாப்பிட சொன்னாங்க. 3 மாசம் எடுத்தோம். அப்புறம் எப்படி ரிசல்ட் ஏதாவது இருக்கான்னு கேட்டாங்க. பீரியட்ஸ் சீக்கிரமா வந்துட்டு இருந்தது, கொஞ்சம் நார்மலா இருக்கு சொன்னேன். அப்புறம் மறுபடியும் 2 பேரையும் சீக்கிரமான அதுக்கு முந்தி இது எடுக்கிறதுக்கு முந்தி 18 நாளைக்கு கூட வந்துரும். 18 நாள்ல வந்துரும். அப்புறம் இது 28 நாளைக்கு ஒருக்கா வர ஆரம்பிச்சது. சரி, அப்ப பீரியட் நார்மல் ஆச்சு. அப்புறம் என் வீட்டாளுக்கு எப்படி இருக்குன்னு பாக்கலான்னு மறுபடியும் டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. நாங்க போய் பார்த்தோம், லேப்ல போய் பார்த்தோம். அப்போ வந்து மொட்டிலிட்டி ஓரளவு மாறி இருந்துச்சு. ஆனா Q10 மட்டும் தான் எடுத்தாங்களா? Q10, அலவேரா, போலிக் ஆசிட் எல்லாமே, இந்த எலர்ஜினைன் எல்லாமே அவங்களும் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு டெஸ்ட் எடுத்ததுல ஹார்மோன் பிரச்சனை இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சு. இது கூடவே சதாவரி மேக்ஸ் எடுக்க சொன்னாங்க. ஒரு டப்பால 60 மாத்திரை இருந்துச்சு. ஃபுல்லா எடுத்துட்டு மறுபடியும் எனக்கு வேணும், எனக்கு அது எடுத்ததுக்கு அப்புறமா மூச்சு வாங்கிட்டே இருக்கும். நடக்க முச்சுல ரொம்ப மூச்சு வாங்கும். அது இந்த சதாவரி மேக்ஸ் சாப்பிட்டப்போ நார்மலான மாதிரி ஃபீல் ஆச்சு. சதாவரி எடுக்கிறதுக்கு முன்னால உங்களுக்கு மூச்சு வாங்கும், ரொம்ப வெயிட்டா இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். நடக்க ரொம்ப தூரம் நடக்க முடியாது. அதுக்கப்புறம் அது சாப்பிட்டப்போ இந்த மூச்சு வீசிங் ப்ராப்ளம் இருந்தது, கொஞ்சம் நார்மல் ஆயிட்டு. நடக்க முச்சுல மூச்சு வாங்கும், ரொம்ப சிரமப்பட்டு நான் நடக்க மாதிரி தெரியும். அது சாப்பிட்டப்போ கொஞ்சம் நார்மல் ஆச்சுது. அதுக்கப்புறம் 2வது டப்பா அதுக்குன்னு தான் நான் வாங்கினேன். 2வது டப்பால 10 மாத்திரை கூட சாப்பிடல. கொஞ்சம் நாள் தள்ளி போன மாதிரி எனக்கு தோணுச்சு. அது ரொம்பலாம் இல்ல, ஒரு 29 நாள் தான். ஏன்னா 18க்கு 30ங்கிறது பெரிய விஷயம், 29ங்கிறது இதெல்லாம் அடைந்து 29வது நாளே கார்டு போட்டு பார்த்தேன். ஒரு முடி அளவுலதான் செகண்ட் கோடு விழுந்துச்சு. அப்ப நான் ரொம்ப கவனமா இருக்க ஆரம்பிச்சேன். அடுத்து 45வது நாளையிலே கன்ஃபார்ம் ஆனவுடனே நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் சுந்தரபாண்டியன் சொன்னேன். இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டுக்கு முந்தைய அந்த 7 வருஷமா ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கல்ல, அப்ப
நீங்க எவ்வளவு செலவு பண்ணிருந்திருப்பீங்க? அது சொல்றேன்ல, ஒரு இந்த நார்மலா 4 வருஷம் இப்பதானே அப்படி சொல்லி ஒரே இந்த சத்து மாத்திரையா தான் கொடுத்தாங்க. முதல் 4 வருஷம் சும்மா சத்து மாத்திரையா சாப்பிட்டீங்க. அப்ப டாக்டர்கிட்ட போயிட்டு வந்து அது வந்து ஒரு மாசத்துக்கு ஒரு 1000 2000 அது எக்ஸ்ட்ரா போய்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஐயுஐன்னு பண்ண போமுச்சுல ஒவ்வொரு மாசமும் 30-40 ஆகும். சரி, அது அப்படி எத்தனை மாசம் எடுத்தீங்க? 7 வாட்டி பண்ணிருக்கேன். 7 வாட்டி கிட்டத்தட்ட அதுல ஒரு 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் மேல செலவு பண்ணிட்டீங்க. சரி சரி. அதுக்கப்புறம் அடாப்ஷனையும் அப்பப்போ அந்த மாதிரி நேரத்துல உங்க மனநிலைகள் எப்படி இருந்துச்சு? நான் ரொம்ப டென்ஷன் ஆவேன், சண்டை போடுவேன். சரி. என் வீட்டாலே பயப்படுவாங்க. எங்க அத்தைய ரொம்ப டென்ஷன்ல வைவேன். அதுக்கப்புறம் நானே மன்னிப்பு கேட்டுருவேன். பீரியட்ஸ் வந்தோடனே இந்த பிள்ளை எல்லாம் இங்க கவலையில என்ன எல்லாரும் நிறைய பேசினாங்க. பிள்ளைக்கு இருக்கு, ஆஸ்பத்திரி அலையுது அப்படிலாம் ரொம்ப பேசினாங்க. கூருக்குதான் பிள்ளை இல்லாம இருக்கா அப்படிலாம் நேர்லயே சொன்னாங்க. கன்சீவா இருக்கவளை பத்தி பொறாமப்படுதா, அவ கிட்டடி போக கூடாது, அப்படியே கன்சீவான விஷயத்த எனக்கு தெரியப்படுத்த கூடாதுன்னே இருந்தாங்க. எங்க பெரிய சமூகம் வந்து அந்த அளவு இந்த குழந்தையின்மை இல்ல இருக்கவங்கள டிஸ்டர்ப் பண்ணுது. எங்கள பிறந்திருக்கு நான் ஆசையா ட்ரெஸ் எடுத்துட்டு பார்க்க போனேன். என்கிட்ட குழந்தையே தரவே இல்ல. நான் எடுக்க ஆசைப்படுதேன், நான் தானே சொல்லுதேன். அப்ப கூட அவளுக்கு தரதுக்கு மனசு இல்ல. பிறந்துச்சு பார்க்க போறேன், நீ வீட்டுக்கு போயிட்டு அப்புறமா வாயேன், இப்ப பெறவா நாங்க. ஏன்னா அப்பதான் அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்காங்க. உடனே நான் பார்க்க போயிடக்கூடாதான் சாப்பிட்றோம். அதுக்காண்டி பொறாமப்படுவா. அப்படி நிறைய விஷயங்கள்லாம் அனுபவிச்சாச்சு. மொத்தத்துல நீங்க அந்த டைம்ல ஒரு 5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருப்பீங்களா? 5 லட்சம் செலவு பண்ணிருப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்க சொன்னீங்கல்ல டெஸ்ட் டியூப் பேபிக்கு ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அந்த டைம்ல உங்களுக்கு மொத்த செலவு எவ்வளவுன்னு சொன்னாங்க? நீங்க உங்களுடைய மனையில எப்படி இருந்துச்சு? நார்மலா சொன்னது மட்டும் 1,80,000 கேட்ட சொன்னாங்க. அதுக்கு அப்புறமா ட்ரீட்மெண்ட பொறுத்து 5 லட்சம் 10 லட்சம் 11 லட்சம் அப்படி கூட்டிட்டே இருக்கும். அது நம்மளோட வயசு, நம்மளோட எக்கு, நம்மளோட இது பிரச்சனையை பொறுத்து ஆகும்னாங்க. சரி, அதுக்கு நீங்க பணம் ரெடி பண்ணீங்களா? அதுக்கு எந்த மாதிரியான முயற்சி எடுத்தீங்க? அதுக்குதான் சண்டை போட்டு சரி வரலன்னதுக்கு அப்புறமா தான் சரி அடாப்ஷன்ல போவோம் அப்படின்ட்டு விட்டுட்டு, அதுக்கு இடையில தான் இந்த வெஸ்டேஜ் சப்ளிமெண்ட் எடுக்க ஆரம்பிச்சது. அது எப்படி தெரிய வந்துச்சு உங்களுக்கு வெஸ்டேஜ்ல இப்படி ஒரு சப்ளிமெண்ட் இருக்கு, இதை எடுத்தா நமக்கு கன்ஃபார்ம் ஆகும் அப்படிங்கறத யார் மூலம் உங்களுக்கு தெரியும்? ஃப்ரெண்ட் ஒரு அக்கா செல்வராணிங்கவங்க சொன்னாங்க. சரி, அவங்க சொல்லிதான் வல்லியாமபுரத்துல இருந்து ஒரு அண்ணன் பார்க்க வந்தாங்க. இல்ல அந்த மாதிரி வெஸ்டேஜ் சப்ளிமெண்ட் நீங்க இவ்வளவு செலவு பண்ணிருக்கீங்க, இவங்க வெஸ்டேஜ் சப்ளிமெண்ட் ஒரு 5000 ரூபாயில சரி பண்ணுன்னு சொன்னாங்களா? அது அப்போ உங்களுக்கு வெஸ்டேஜ் சப்ளிமெண்ட் மேல நம்பிக்கை இருந்துச்சா? எந்த மாதிரி மனநிலையில நீங்க எடுத்தீங்க? அவங்க கம்பல் பண்ணி கொடுத்தாங்களா, இல்ல நீங்களே நம்பிக்கையோட எடுத்தீங்களா? இல்ல, நான் அவங்க சொல்லையுமே என்ன சொன்னாங்கன்னா, பீரியட்ஸ் ப்ராப்ளம் அது சரியாகும்ல அப்படின்னாங்க. எனக்கு சீக்கிரமா வரதுனால எங்க அத்தைக்கு ஒரே இவாளுக்குதான் பிரச்சனை இருக்கும், இவாளுக்குதான் சீக்கிரம் வருது, இவா மட்டும்தான் ஆஸ்பத்திரிக்கு போறா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நம்மளுக்குதான் பிரச்சனை இருக்குமோ அப்படின்னு நானே நினைச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் சரி பீரியட்ஸ் ஆகுது நார்மலா வந்தா ஓகே, ஒரு 5000 ரூபாய் தானே அப்படி சொல்லி அப்படிதான் ஒரு பரிசோதனை முயற்சி எல்லாம் நீங்க இதை ஆரம்பிக்கிறீங்க வெஸ்டேஜ் சப்ளிமெண்ட் இல்லையா? அது கொஞ்சம் எனக்கு சக்சஸ் ஆனவனே ரொம்ப பெரிய சந்தோஷம். வீட்டுக்காரங்கிட்ட கூட சொல்லல, வெஸ்டேஜ்ல வாங்கி கொடுத்தவங்ககிட்ட தான் ஃபர்ஸ்ட் செல்வராணி. இப்ப நீங்க பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்க, இதுக்கு இடையில அந்த டெஸ்ட் டியூப் பேபி ட்ரை பண்ணும்போது அடாப்ஷனுக்கும் நான் அடாப்ஷன் பேபிக்கும் ட்ரை பண்ணேன் அப்படின்னு சொன்னீங்களே, அதுக்காக எழுதி வச்சீங்களா? அந்த சூழல்லாம் எப்படி இருந்துச்சு அந்த டைம்ல? நான் அடாப்ஷன் பண்ணிருக்கேன்னு சொன்னோன்னே எங்க மாமா இப்போ உடனே தந்துருவாங்களா, 3 மாசத்துல தந்துருவாங்களா, எப்ப தருவாங்க அப்படி கேட்டுட்டே இருந்தா. அது சீனியாரிட்டி படி தான் வரும் அப்படின்னோடனே நான் சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலமா பண்ணி வச்சிருந்தேன். தமிழ்நாடு, கேரளா, பாண்டிச்சேரி 3 ஸ்டேட்லயும் பாத்துட்டே இருப்பேன். அது அப்படியே தான் உட்காந்துருக்கும், ஒன்னாதான் குறைந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இது எங்க சரிப்பட்டு வரப்போகுது அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருந்துச்சு. சரி நம்மளுக்கு கிடைக்கலன்னா கிடைச்சா லாபம் தானே அப்படின்ட்டு ட்ரீட்மெண்ட்ல போய்கிட்டே தான் இந்த வெஸ்டேஜ் சப்ளிமெண்ட் எடுத்துட்டே தான் இருந்தீங்க. ஆனா ப்ராக்டின் ஹார்மோன் பிரச்சனை இருக்குங்கதே அதுக்கு அப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் சதாவரி எடுத்து அது சரியாச்சு உங்களுக்கு. சரி, உங்களுக்கு வெஸ்டேஜ் சப்ளிமெண்ட் எடுக்க ஆரம்பிச்சு எவ்வளவு மாதங்கள்ல அல்லது 4 அல்லது மாதங்கள்ல உங்களுக்கு குழந்தை கிடைச்சு? ஃபுல்லான்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் 3 மாசம் நானும் என் வீட்டுக்காரரும் 2 எடுத்தோம். எல்லாம் எடுத்தோம். என்னெல்லாம் எடுத்தீங்க? ஆலிவேரா எடுத்தீங்க, கியூட்டன் எடுத்தீங்க, எல்லார்ஜினைன், ஸ்பைருலினா, ஃபோலிக் அயன் 5 எடுத்தோம். அதுக்கப்புறமா கூடவே சதாவரி மேக்ஸ் ஒரு 2 மாசம், அது ஒரு 3 மாசம் கழிச்சு சதாவரி சேர்த்து எடுத்திருக்கீங்க. சதாவரி நீங்க மட்டும் எடுத்தீங்களா, அவங்களும் எடுத்தாங்களா? சதாவரி நீங்க மட்டும் தான் எடுத்தீங்க. அந்த 6 மாசத்துல உங்களுக்கு கன்சீவ் ஆயிடுச்சு. ஓகேமா, ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி நிறைய நீங்க செலவு பண்ணி நிறைய மன போராட்டம், பைனான்சியலா போராட்டம் எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்கு ஒரு வெஸ்டேஜ் சப்ளிமெண்ட் மூலம் உங்களுக்கு குழந்தை கிடைச்சிருது, எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். நானும் வெஸ்டேஜுக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லுவேன். உண்மையில எனக்கு வெஸ்டேஜ் அப்படிங்கிறது அறிமுகம் ஆவலைன்னா எனக்கு குழந்தை இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனா வெஸ்டேஜை வச்சு எனக்கு குழந்தை கிடைச்சிருக்கு.
நான் வெஸ்டேஜுக்கு உண்மையில ஒரு மதிப்பு மரியாதை கொடுக்கேன். நீங்க அதனால நீங்க வெஸ்டேஜுக்கு ரொம்ப தேங்க்ஃபுல்லா இருக்குன்றீங்க. ரொம்ப சந்தோஷம். வெஸ்டேஜ் வந்து எப்படி சொல்ல, எனக்கு வந்து ஒரு இன்னொரு உயிர் மாதிரி. ஓகே, நன்றி. வெஸ்டேஜ வச்சுதான் எனக்கு உண்மையிலே குழந்தை கிடைச்சிருக்கு. ஓகே, ரொம்ப சந்தோஷம். ஸோ நிறைய இன்னைக்கு குழந்தையின்மைக்காக வெளியில செலவு பண்ணிட்டு இருக்காங்க, சரிங்களா? ஸோ லட்சக்கணக்கில் செலவு பண்ணியும் அடாப்ஷனுக்கு போய் அப்புறம் டெஸ்ட் டியூப் ட்ரை பண்ணி இப்படி நிறைய செலவு பண்ணிட்டு இருக்க சூழல்ல வெஸ்டேஜில் உள்ள சப்ளிமெண்ட் ஒரு சில அவங்களுக்குள்ள சில பிரச்சனைகளை இந்த துணை உணவு சரியாக்குறதன் மூலம் அவங்களுக்கு அந்த குழந்தை கிடைச்சிது. இதுக்கு அவங்க சொன்ன அந்த மெடிசன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாசத்துக்கு ஒரு 4000 to 5000 ரூபாய்க்குள்ள செலவு பண்ணியிருப்பாங்க. ஸோ மொத்தத்திலே பார்த்தீங்கன்னா இந்த 6 மாசத்துல அவங்க அதிகபட்ச செலவு ஒரு 25 ரூபா செலவு பண்ணியிருப்பாங்க. எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் இன்னைக்கு அவங்க ஒன்றுக்கு 2 பேபி வச்சிருக்காங்க. ஸோ இன்னைக்கு 2 பேபியோட ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ யார் யார் நீங்கள் இந்த மாதிரி குழந்தைக்கு ட்ரை பண்ணுறீங்களோ நீங்கள் எடுக்கிற ட்ரீட்மெண்ட்டோட வெஸ்டி சப்ளிமெண்ட்டையும் சேர்த்து குழந்தையின்மைங்கிறது வெறும் ஒரு வகையான சத்து குறைபாடு தான் அப்படின்ற நோக்கத்தில் நம்ம அணுகும்போது அந்த சத்துக்கள் சரியாகும் போதே இன்னைக்கு ஒன்றுக்கு 2 பேபி அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அதுக்கு வெஸ்டேஜ் கம்பெனி அந்த சப்ளிமெண்ட் கொடுக்கறதுல மிகப்பெரிய பங்காற்றி இருக்கு. ஸோ அதில் எங்களுக்கும் ஆத்மார்த்தமான திருப்தியும் சந்தோஷமும் இருக்கு. ஸோ இந்த 2 பேபியும் உங்களுக்கு வெஸ்டேஜ் பேபியாகவே இந்த ஃபேமிலிக்குள்ளே வந்ததில் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஸோ நீங்கள் முதல்ல சப்ளிமெண்ட் எடுக்கும்போது பேபிக்காகத்தான் அப்படின்னு நம்பிக்கையோடு எடுத்தீங்களா, எந்த மாதிரி எடுத்தீங்க? ஃபர்ஸ்ட் பேபி கன்ஃபார்மா கிடைக்கும்னு சொல்லி தான் சப்ளிமெண்ட்டை கொடுத்தாங்க. நான் தான் பீரியட்ஸ் ஆகுது நார்மலானா ஓகே அப்படின்னு நினைச்சப்போ நம்பிக்கையா சரி இருக்கும் அப்படின்னு ஒரு எண்ணமும் இருந்துச்சு. சப்ளிமெண்ட்டை கரெக்டா சாப்பிட சப்ளிமெண்ட்டை கொடுக்கப்பவே சொன்னாங்க, மிஸ் பண்ணாம கரெக்டா 3 மாசம் ரெகுலரா எடுக்கணும், இன்னைக்கு மறந்துட்டேன் நாளைக்கு மறந்துட்டேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படின்னாங்க. இப்போ நானும் கரெக்டா எடுத்தேன். சப்ளிமெண்ட் வந்து சாப்பிட்றதுனால நம்பிக்கையும் இருந்ததுனால கண்டிப்பா எனக்கு குழந்தை கிடைச்சிது. குழந்தை இல்லாதது ஒரு பிரச்சனை கிடையாது, அது சின்ன ஒரு சத்து குறைபாடு தான். அது ஏதாவது ஒரு இது அதை சொல்லுவாங்கல்ல, அருகம்புல்ல கூட ஏதாவது ஒரு மருத்துவம் கிடைக்கும், அதே மாதிரி தான் சப்ளிமெண்ட் எனக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. என் ஃப்ரெண்டு செல்வராணி சொல்லப்பே தான் எனக்கு இந்த வெஸ்டேஜ் அறிமுகமே ஆணுச்சு. என் ஃப்ரெண்டுக்கு முதல்ல தேங்க்ஸ் சொல்லிக்கிடுதேன், அப்புறம் சுந்தரபாண்டியன் எனக்கு ரொம்ப நன்றியை சொல்லிக்கிடுதேன். ஓகேம்மா, இந்த வீட்டில் வெஸ்டேஜ் சப்ளிமெண்ட் மூலம் ஒரு கேர்ள் பேபி ஒரு பாய் பேபி மழலை சத்தம் மிக சத்தமாக ஒலிச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ இதே மாதிரி இதை பார்த்துக்கிட்டு இருக்க யாரோ ஒருத்தர் உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி மழலை சத்தம் கேட்கணும்னா கண்டிப்பாக வெஸ்டேஜை பயன்படுத்துங்க. நிச்சயமாக உங்கள் வீட்லேயும் மிகச்சத்தமாக மழலை சத்தம் ஒலிக்கும். அதுக்கு நாங்களும் உங்கள் கூட ஒத்துழைக்க, ஐடியா கொடுக்க, ரெஃபர் பண்ண எல்லாமே